ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா Zoho Deskல பிக்லிஸ்ட் ஃபீல்டுல நெஸ்டட் பிக்லிஸ்ட் அப்படின்னு நியூ ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். நெஸ்டட் பிக்லிஸ்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு பிக்லிஸ்ட் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி 2 ஆர் 3 பிக்லிஸ்ட் ஃபீல்டு இருந்ததுன்னா ஃபீல்டு டிபெண்டன்சி யூஸ் பண்ணி நார்மலா நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு கண்ட்ரியை பேஸ் பண்ணி ஸ்டேட் இருக்கணும், ஸ்டேட்டை பேஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் இருக்கணும்னு நம்ம ஃபீல்டு டிபெண்டன்சி யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா இந்த இடத்துல நெஸ்டட் பிக்லிஸ்ட் யூஸ் பண்றனால சிங்கிள் பிக்லிஸ்ட் ஃபீல்ட வச்சு நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியும். அது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். டிக்கெட் லொகேஷன் அப்படின்னு ஒரு பிக்லிஸ்ட் ஃபீல்டு வச்சிருக்கேன். பிக்லிஸ்ட் ஃபீல்ட்ல 3 விதமா நம்மளால வேல்யூஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார்ம் ப்ரீ டிஃபைன் சாய்ஸஸ், மேனுவல் என்ட்ரி, இம்போர்ட் ஃப்ரம் சிஎஸ்வி. நான் மேனுவல் என்ட்ரி மூலம் வேல்யூஸ் ஆட் பண்றேன். வேல்யூஸ் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கனால எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். ஆட் வேல்யூஸ் கொடுத்தது வேல்யூஸ் வந்து நமக்கு இங்க ஆட் ஆகிருச்சு. நெஸ்டட் பிக்லிஸ்ட்ல டபுள் கோலன் யூஸ் பண்ணி தான் கேட்டகரி லெவல்ஸ் வந்து செப்பரேட் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு இந்தியாங்கிறது கேட்டகரினா, தமிழ்நாடுங்கிறது சப் கேட்டகரி, தஞ்சாவூருங்கிறது நெக்ஸ்ட் லெவல் கேட்டகரி. இது மாதிரி 6 லெவல்ஸ் வரையும் கேட்டகரிஸ் ஆட் பண்ணிக்க முடியும். சிஎஸ்வி ஃபைலை இம்போர்ட் பண்ணும்போது கூட டபுள் கோலன் யூஸ் பண்ணி கேட்டகரி லெவல் செப்பரேட் பண்ணி தான் இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணா மட்டுமே நமக்கு அது அப்ளை ஆகும். செட் அஸ் டிஃபால்ட் கொடுத்தோம்னா ஒரு ரெக்கார்ட் கிரியேட் ஆகும்போது டிஃபால்ட்டா அந்த வேல்யூ ஆட் ஆகிருக்கும். 500 டாப் டவுன்ஸ் வரைக்கும் ஆட் பண்ற அவைலபிலிட்டி இருக்கு. நான் நெஸ்டட் பிக்லிஸ்ட்டை எனேபிள் பண்ணிட்டு அப்டேட் கொடுக்குறேன், ப்ரிவியூ கொடுக்குறேன். பாருங்க, இந்தியாங்கிற கண்ட்ரியை பேஸ் பண்ணி தமிழ்நாடு ஜம்முங்கிற ஸ்டேட் இருக்கு, தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டை பேஸ் பண்ணி தஞ்சாவூர் சென்னைங்கிற டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. நெஸ்டட் பிக்லிஸ்ட்ல கேட்டகரி லெவல்ஸ் வந்து நமக்கு இப்படிதான் ஷோ ஆகும். நெஸ்டட் பிக்லிஸ்ட் யூஸ் பண்ணி கஸ்டம் வியூ ஃபில்டர்ஸ் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். நான் சென்னை டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்ஸ்னு கஸ்டம் வியூ ஃபில்டர் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். நெஸ்டட் பிக்லிஸ்ட்ல யூஸ் பண்ணி கஸ்டம் வியூ ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணும்போது டபுள் கோலன் யூஸ் பண்ணி கேட்டகரி லெவல் செப்பரேட் பண்ணி ஆட் பண்ணா மட்டுமே அது நமக்கு அப்ளை ஆகும். நான் சேவ் கொடுக்குறேன். பாருங்க, சென்னை டிஸ்ட்ரிக்டை பேஸ் பண்ணி உள்ள ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இங்க நமக்கு ஷோ ஆகுது. அனலிட்டிக்ஸ்ல நார்மலா நம்ம ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணும்போது குரூப்பிங்ல கண்ட்ரி தனியாவும் ஸ்டேட் தனியாவும் டிஸ்ட்ரிக்ட் தனியாவும் கொடுத்து குரூப்பிங் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லெவலான சிட்டியோ வில்லேஜோ இருந்தா அதை நம்ம இங்க கொடுக்க முடியாது. ஏன்னா 3 ஃபீல்ட்ஸ் வரைக்கும் ஆட் பண்ற ஆப்ஷன் தான் இங்க இருக்கு. இதை நான் சேவ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து குரூப்பிங் பண்ணி வேல்யூ வந்துட்டு இப்படி ஷோ ஆகும். ஆனா நான் நெஸ்டட் பிக்லிஸ்ட் யூஸ் பண்ணி பண்றனால டிக்கெட் லொகேஷன்ங்கிற சிங்கிள் ஃபீல்டை வச்சே நான் குரூப்பிங் பண்றேன். மீதி இருக்க 2 ஃபீல்ட்ஸ்ல நான் வேற ஏதாவது ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரிப்போர்ட்டை நான் சேவ் கொடுத்தேன்னா நெஸ்டட் பிக்லிஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணிருக்கனால எனக்கு இப்படி ஷோ ஆகும் குரூப்பிங். அதனால அனலிட்டிக்ஸ்ல குரூப்பிங் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. டெஸ்க்ல ப்ரொஃபஷனல் அண்ட் என்டர்பிரைஸ் டெஸ்க் மட்டுமே இது அவைலபிளா இருக்கு. ஒரு லேஅவுட்டுக்கு மேக்ஸிமம் 5 நெஸ்டட் பிக்லிஸ்ட் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதாங்க நெஸ்டட் பிக்லிஸ்டோட யூசேஜ். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.